தெலுங்கரா இருந்தாருன்னா எந்த தமிழ்காரனா இருந்தானா யாரா இருந்தான்னா நல்லது செய்யறதுக்கு யார் வேணா வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பெரியார தெலுங்கர் என்று சொல்லுவது அது ஒரு தனி மனித தாக்குதலாகத்தானே இருக்கும். அவர் ஒரு நல்லது செய்யறதுக்காக வர்றாரு. இல்ல நல்லது செய்யறதுக்காக வந்தவரை நாங்க கொண்டாடுறோம். பிறந்த பிள்ளைகளுக்கு கூட பெண்ணிக்கு வைக்கன்னு பேர் வச்சுக்கிறோம். சரியா? தான் சொத்தை போய் வித்துட்டு வந்து ஒருத்தன் அணை கட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அவனை நாங்கள் கொண்டாடுறோம். தேனி மாவட்ட மக்கள், அந்த தென் மாவட்ட மக்களே கொண்டாடுறாங்க. என்ன இது ஊரை கொள்ளையடிச்சு எங்கேயோ இருந்து தமிழ் இனத்தை முட்டாளாக்கி ஒரு தமிழ்நாட்டை ஒரு சமூக நீதினா என்ன? அந்த தெலுங்கு சமூகம் தெலுங்கு நாட்டை ஆளணும், கன்னட சமூகம் கன்னட நாட்டை ஆளணும். சமூக நீதிக்கே வேட்டு வச்சு தெலுங்கு கூட்டம் ஆதிக்க கூட்டத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு தத்துவத்தையும் ஒரு புண்ணாக்கையும் விதைச்சு தமிழர்களை கூறுபடுத்தி எல்லாத்தையும் கூறா போட்டு இதுங்க ஒரு தத்துவத்தில் ஆண்டுட்டு போயிடுச்சுங்க. இதுங்களை நம்ம ஏற்றுக்கணுமா? அதாவது இவர் சொல்றாருல, விஷால் சொல்றாருல, என் நல்லது செஞ்சான்னு. நல்லது செஞ்சா நல்லது செய்யறவன் எப்பவுமே எதுவும் எதிர்பார்க்க மாட்டான் தெரியுமா? நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறவன் பதவியை எதிர்பார்க்க மாட்டான், ஆளணும்னு எதிர்பார்க்க மாட்டான், ஒண்ணுமே எதிர்பார்க்க மாட்டான். அவன் நல்லது மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அது பெண்ணிக்கு வைக்க நம்ம எடுத்துக்கலாம்.